ஹலோ ஆல். ESOPனா ஃப்ரீ மணின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி உங்க பாக்கெட்ல இருந்து 30% டாக்ஸ் எக்ஸ்ட்ராவா போகும். அதுவும் நீங்க ஒரு ஷேரை செல் பண்றதுக்கு முன்னாடியே. இந்த டாக்ஸ் லாஜிக் தெரியாம நிறைய பேர் இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்தாதான் ஷாக் ஆகுறாங்க. இந்த வீடியோல இத பத்தி கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ESOPனா எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். இது உங்க கம்பெனி உங்களுக்கு தர ஒரு பெனிஃபிட். உங்க சேலரி கூட கம்பெனியோட ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 வெஸ்டிங். வெஸ்டிங்னா உங்களுக்கு ஷேர் வாங்க ரைட்ஸ் கிடைக்கும். இதுல டாக்ஸ் இல்ல. ஸ்டேஜ் 2 எக்ஸசைசிங். ரியல் கேம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அந்த ஆப்ஷன்ஸை ஷேர்ஸா மாத்தும் போது டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள கேப்பை பெர்க்யூசைட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனா மார்க்கெட் வேல்யூ 200 ரூபானா அந்த பேலன்ஸ் 100 தான் உங்க இன்கம். 5000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 5 lakhs உங்க இன்கம்ல ஆட் ஆகும். நீங்க 30% பிராக்கெட்ல இருந்தா கையில கேஷ் வரதுக்கு முன்னாடி 1.5 lakhs டாக்ஸ் கட்டணும். ஸ்டேஜ் 3 செல்லிங் அண்ட் LTCG. ஷேர்ஸை செல் பண்றது தான் தேர்ட் ஸ்டேஜ். இங்க தான் LTCG வரும். LTCGனா நீங்க ஒரு ஷேர்ஸை லாங் டர்ம் பீரியட் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்க்கு செல் பண்ணா அந்த ப்ராஃபிட் மேல வர டாக்ஸ் தான் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். லிஸ்டட் கம்பெனிஸ்னா 12 months மேல வச்சிருந்தா 12.5% LTCG டாக்ஸ். அன்லிஸ்டட் ஸ்டார்ட் அப்னா 24 months மேல வச்சிருந்தா தான் LTCG. ஒருவேளை உங்க ஸ்டார்ட் அப் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்க பேப்பர் வெல்த்க்கு பே பண்ண டாக்ஸ் வேஸ்டான்னு கேட்டா அதுதான் இல்ல. அந்த கேபிட்டல் லாஸை கிளைம் பண்ணுங்க. இந்த லாஸை உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல வேற ஸ்டாக்ஸ் கெயின் கூட செட் ஆஃப் பண்ணி டாக்ஸ் சேவ் பண்ணலாம். நிறைய பேர் இத பண்றதே இல்ல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஃபினான்ஸ் பேசிக் சிம்பிளா புரிய இன்சைடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டாக்ஸ் ஃப்ரீயா 1 crore எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம்.